தச்சநல்லூர் தாண்டி தான் சுற்றி ஒரு காலத்தில் போயிட்டு இருக்கணும். இந்த இரட்டை மேம்பாலம் யூனிவர்சிட்டி, அப்புறம் நம்மளுடைய நிறைய சேவைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஎல்எஸ் காலத்தில் எம்எல்ஏ ஏஎல்எஸ் அவர்களால் கிட்டத்தட்ட வந்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை எம்எல்ஏ, ஒரு முறை மேயராக பதவி. இந்த மாதிரி வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுத்தது அரசியல் தாண்டி நான் சொல்கிறேன். இது வந்து திமுகவால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் வந்து என்னன்னா, எங்களுடைய இன மக்கள் வந்து எதையும் பகுத்தாய்ந்து அறியும் ஆற்றல் அதிகமானதாக அவர்களுக்கு நிச்சயமாக வந்து நாம் சொல்லி தெரிய போகும். ஆனால் ஒரு சிலர் மடைமாற்றம் செய்யும் வேலையை நிறுத்தி கொண்டு சுய விளம்பரத்திற்காக ஏதோ பண்ணிக்கிறார். அந்த விளம்பரம் தேவை. ஒரு சமுதாய மக்களுக்காக இந்த சங்கம் எல்லா வேலைகளையும் அரசியல் தாண்டி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம இதே ரெப்ரசன்டேஷன் உள்ஒதுக்கீடு கேட்டு இந்த தமிழக முதல்வருக்கும் கொடுத்துருக்கிறோம். பாராளுமன்றத்திலும் இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம வந்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து என்னென்னு நினைக்கிறேன், இந்த சமுதாயம் அறிவும் ஆற்றலும் நிறைந்தது. ஏற்கனவே நாம் நிறைய கூறியவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீராண்மையை ஒழுங்காக வகுக்க தெரிந்தவன் வெள்ளாளன். அதனால தான் வெள்ளாளன் என்று வெள்ளாளன் வகுத்தது வழின்னா வேற ஒன்றும் கிடையாது. நீர் போகும் வழியை சரியான முறையில் அமைத்து இன்றைக்கு நீர்ப்பாசனம் வேளாண்மையும் அதிகமாக பயன்பெறக்கூடிய வகையில் செய்தவர்கள் வெள்ளாளர்கள். அந்த காரணத்தினால்தான் வெள்ளாளன் வகுத்தது என்று ஒரு பழமொழியே கூட இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் அதையெல்லாம் தாண்டி முற்படுத்தப்பட்டவரையில் பிற்படுத்தப்பட்டதாக. எனவே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் தாண்டி எங்களது பயணம் எங்களுடைய சமுதாய நலனுக்காக இருக்கும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளிக்கும். இப்போ நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அப்படின்றீங்க. அது போக இப்போ கோரிக்கையும் வைக்கிறீங்க. இது யாருக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை எந்த கவர்மெண்ட் நமக்கு வந்து இல்லை, இப்போ ஆளக்கூடிய அரசுக்கு தான் நீங்கள் வைக்கிறீங்க. ஆளக்கூடிய அரசுக்கு ரெப்ரசன்டேஷனே கொடுத்துருவோம். ஆமாம், இதை நீங்கள் செஞ்சால் ஓட்டு எனக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓட்டு உங்களுக்கு அப்படிங்கிற துணியில் இந்த கருத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஒரே வார்த்தையில் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அரசியல் தாண்டி எங்களுடைய சமுதாயத்தின் நலன் தான். அப்போ நீங்கள் திமுகவுக்கு தான் கோரிக்கை வைக்கிறீங்க, அப்படியே எடுத்துக்கலாம். இந்த தேர்தலில் இந்த நிலையில் உங்களோட பேட்டி அப்படி தான் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் இந்த நேரத்தில் இப்படி ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது திமுக தான் ஆளுறாங்க, இல்லை பாரதிய ஜனதா ஆளுதாங்க. இந்த ரெண்டு கட்சியில் ஏதோ ஒரு கட்சிக்கு தான் உங்களுடைய கோரிக்கை அப்படின்னு இருக்குது. எந்த கட்சிக்கு இந்த கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்கள் ரெண்டு கட்சிக்கு தான் கோரிக்கை வைக்கிறீங்க. இடஒதுக்கீடுங்கிறது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அவங்க ஒதுக்கீடு தான் பண்ணணும், மத்திய அரசு இடஒதுக்கீடு பண்ணணும். இது பாரதிய ஜனதாவுக்கு தான் இந்த கோரிக்கையா? இடபிள்யூஎஸ் ஸ்கீம் நீங்கள் நம்ம ரெப்ரசன்டேஷனுங்கிறது வந்து என்னென்னா ரெண்டு பேருக்குமே எங்களை பொறுத்த மட்டும் வந்து என்ன, சமுதாய நலன் முக்கியம். பொதுவாகவே அங்கீகாரம்ங்கிறது வந்து என்னன்னா, அதுதான் நான் சொன்னேன், அரசியல் தாண்டி தான் நான் சொன்னேன். இல்லை, பொதுவாகவே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை இது மாதிரி தேர்தல் நேரங்களில் வைப்பாங்க. அப்போது தேர்தல் நேரத்தில் ஒரு வலுவான கோரிக்கையாக இருக்கும். ஒன்று தேர்தல் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு செய்யலைன்னா பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு ஒரு வலுவான கோரிக்கை வைப்பாங்க. அப்போ தான் அரசாங்கம் திரும்பி பார்க்கும் அப்படின்னு அவங்களோட நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக மக்கள் எப்படினாலும் ஓட்டு போடுவாங்க, யார் வேணாலும் போடட்டும், ஆனால் எங்கள் கோரிக்கை அரசாங்கம் பார்க்கணுங்கிறது அரசாங்கம் பார்க்குமா? இல்லை, மக்கள் வந்து ஒரு யூனிட்டி இல்லாமல் இருக்குது அப்படிங்க. கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கேட்க கேள்விக்கு சரியான கேள்வி என்னன்னு கேட்டால், இதில் வந்து எல்லாருமே அறிவோடு சிந்திக்காங்கன்னு நினச்சி நம்ம பின்னால் போனோம்னா ஒருத்தரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், மடைமாற்றம் செய்ய தேவை. அவங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்கிறேன், அப்படி வந்து காலகட்டத்தில் வந்து நீங்கள் பழைய காலகட்டத்தில் பார்க்க நான் சொன்னதே அதான். அங்கீகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் வந்து அடையாளம் காட்டப்பட்டது சைவ இனத்தினர் வந்து திமுகவால் தான் காட்டப்பட்டது. இது வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் ரெக்கார்டு தான் வச்சுக்கணும். இது பேட்டியில் எது பண்ணிட்டாங்க, ஆஃப்டர் ரெக்கார்டாக சொல்கிறேன். என்னன்னா, இந்த 8 வருஷத்தில் இந்த டேர்ம், இந்த 4 டேர்ம் இருந்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
அவர் செய்த சேவைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இங்க தோக்கவே கூடாது இல்லையா? எப்படி வந்து சபாநாயகரா இருக்கையில பிஹெச் பாண்டியன் சேர்மாதிகளை செய்ததுக்கு அவரு தோந்தாரோ, காமராஜர் இப்படி எல்லாம் செய்ததுக்கு தோந்தாரோ, அது மாதிரி இங்கேயும் இருக்கு. நீங்களே முதல்ல சொன்னீங்க, நீங்க வந்து இது மாதிரி தோக்கடிச்சிட்டாங்க. கண்டிப்பா கரெக்ட். அது நம்ம வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வந்து ஏன்னா ஒரு விஷயத்த சின்ன விஷயத்த பெரிய சாமி, சின்ன விஷயத்துல பக்கத்துல ஒரு பெரிய உடம்பா இது மறந்து நாள் பெருசா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்த மட்டும் என்ன, சமுதாய நலனுக்கு எந்த அரசாக இருந்தாலும் சரி எங்களுக்கு செவி சாய்தான் எங்களுடைய வேண்டுகோள். அப்போ நேற்று முன்தினம் அனைத்து பிள்ளைமா சங்க தலைவர் ஆறுமுகம்ங்கிறவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து உயர் சாதியில் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு அப்படின்னு அவர் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அது குறித்து உங்களோட கருத்து? அதான் சொன்னேன், இடபிள்யூஎஸ் ஸ்கீம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் போடுறது. இது வந்து என்னன்னா அவங்களால வந்து நிச்சயமாக ஒரு சில ஸ்டேட்ல வட மாநிலங்கள்ல அதிகமான முற்படுத்தப்பட்டவர்களை திருப்திப்படுத்தணும், அவங்களுடைய வாக்குகளை பெறணும், அவங்களுக்கு அந்த சலுகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த இடபிள்யூஎஸ். இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அது நமக்கும் வந்து இல்லை, அவர் பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து அதுதான் சொன்னேன், அரசியல் தாண்டி தான் நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து என்னன்னா இந்த சமுதாயம் அடையாளம் காட்டப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதும் திமுகவால், அப்போ திமுகவுக்கு தான் எல்லாரும் ஓட்டு போடணும். இடபிள்யூஎஸ் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுங்கிறது தமிழ்நாடுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 100% வாக்குகளையும் அவருக்கே செலுத்தலாம். அதை பற்றி தப்பு இல்லை. அப்படியும் கொடுக்கலையே. அதனால வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருடைய சுய விளம்பரத்துக்காக ஏதாவது பண்ணாங்கன்னா அது சொல்ல முடியாது. நம்ம சமுதாயத்தை பொறுத்த மட்டும், எங்களுடைய சங்கத்தை பொறுத்த மட்டும் 100% சமுதாய நலனும் எங்களை அங்கீகரித்தவர்களையும் அடையாளம் காட்டியவர்களையும் நமக்கு செய்து கொண்டிருப்பவர்களையும் நிச்சயமாக ஒரு நாளும் நன்றி பாராட்டாமல் இருந்ததே கிடையாது. நன்றி பாராட்ட தவறால் அது வந்து இறப்புக்கு சமானம். அதுபோக இந்த தமிழ்நாடு வெள்ளாளர் பேரவை பந்தல்ராஜா அவர் வந்து மாறா வந்து பொட்டல் துறை யாதவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இல்லை, அது உங்கள் சமுதாய மக்களை திசை திருப்புவதாக இல்லையா? கண்டிப்பாக திசை. அதுதான் நான் சொன்ன முதல்ல, மடைமாற்றம் செய்ய தேவையே இல்லை. இது வந்து என்னன்னு கேட்டா யாருக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா மக்கள் எல்லாரும் மாறிதான் எங்க சமுதாயத்தினர். ஆனா என்ன கொஞ்சம் கூடுதலா நினைப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கிறது தெரியும். இதுதான் அதனாலதான் நான் சொன்னேன், என்ன இருக்கோ ஒரு எல்லாருக்கும் ஒரு நீண்டு இருக்கும். எனக்கும் பகுத்தறிகிற ஆற்றல் இருக்கு. நான் பார்த்து சொன்னேன், நீ ஏன் என்னை சொல்றேன்னு கேட்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஜனநாயக வாக்குரிமைங்கிறது வந்து என்னன்னா ரகசிய பிரமாணம் மாதிரி. இதுல வந்து நீ போய் ஓட்டு போடுன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு கேட்டாலே அது அஃபென்ஸ். நீ எப்படி நம்ம வந்து இன்னொரு ஆளை போய் உரிமையை பறிக்க முடியும்? அதே மாதிரி ஓட்டு போட்டுட்டு வந்து நான் வெளியே போட்டேன்னு சொன்னாலும் தப்பு. அதனாலதான் நாங்க வந்து திரும்ப திரும்ப சொல்றோம், அங்கீகாரம் யார் கொடுத்தார்களோ அவர்களை நிச்சயமாக இந்த சமுதாயம் நன்றி பாராட்டும். அதனாலதான் இப்பவும் திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கோரிக்கைகளும் வேண்டுதலும் வைக்கவே தவிர நாங்கள் இன்னார் அப்படிங்கிறது சொல்றதே. ஆனால் எல்லாருக்கும் வந்து எல்லாரும் பெரியார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குங்கிறத விட அறிவார்ந்தவர்களாக இருக்காங்க. விஷயம் தான். இந்த தடவை இந்த தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் இருப்பாங்க. அவங்களை நீங்கள் சந்தித்து இதை முன்னிறுத்தியிருக்கீங்களா? அதிமுக, பாஜக, திமுக, நாம் தமிழர், இப்படி எல்லா தரப்புலையும் வந்து போட்டியிடுறாங்க. அந்த தலைவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை நீங்கள் வலியுறுத்தியிருக்கிறீங்களா? நாங்கள் யாரையும் சந்திக்க போவே இல்லை. நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும். மீட்டிங் நடத்தும்போது எல்லாரும் வந்து பார்த்தாங்க. 2 சமுதாயத்தில் 2 கட்சியிலேருந்து வந்து பார்த்தாங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா இப்போதைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறோமோ இதே நிலைப்பாடு தான். எந்த வாக்குறுதியும் இல்லை. ஆனால் வந்து என்னன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், அரசு எங்களுக்கு வந்து என்ன சமுதாயத்துக்கு செய்யுமோ செய்தால் கண்டிப்பாக எங்களுடைய நன்றி வருங்காலத்தில் கூட காட்டப்படும். சரி, இப்போ தேர்தலுக்கு முன்பே தேர்தலில் அதை செய்கிறோன்னு சொல்லுவாங்களே தவிர செய்ய முடியாது. அப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? நீ யாருக்கு போடுவீங்க? அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க அதாவது இல்ல ஆட்சியில் இருக்கிறவங்க கேட்பாங்களா, இல்ல இப்போ ஒரே ஒரு நீங்க யாருக்கு போட்டீங்களோ அப்படின்னு ஆட்சியாளர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். கேட்பாங்க. இது ரொம்ப சொல்லணும் அப்படின்னா
அரசியலை பொறுத்தமட்டில் நிறைய முன்ன பின்ன சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக சொன்னதுல சூஸ் தி பெஸ்ட் எமங் தி வொர்ஸ்ட்னு சொல்லுவேன். இதுதான் இதை போல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும். அப்ப இன்னைக்கு யார் என்ன பண்றாங்கன்றது தெரியும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இதே தான் எங்களுடைய தேர்தலுக்கு அப்புறமே என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, சமுதாய நலன் யார் எங்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பண்ணுற மாதிரி இதில் மாற்றத்தே கிடையாது. சரி சார்.